வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசானி போத்தர் விழிப்புணர்வு சேவைகளுக்காக மட்டுமல்ல, மக்களின் தேவைக்கும் சேவைக்கும் என்று பாடுபவர்களை சொல்லிக்கொண்டு ஒரு சிறிய ஆசிரியர்களுக்கும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் எனது தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், வகுப்பில் அனைத்து மாணவிகள் உட்பட இருப்பார்கள். அதில் ஒரு நபர் தவறு செய்கிறார் என்றால் அவரை வைத்து அந்த ஒரு வருடமும் கிளாஸை முடித்துவிட வேண்டாம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் உதாரணத்திற்கு அந்த பையனையோ அந்த பொண்ணையோ பற்றி சொல்லுவீர்கள், சேட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இது ஆக எல்லோருக்கும் குட் மார்னிங் சொல்லுவீங்க. ஆனால் அவனுக்கு அந்த குட் மார்னிங் கிடைக்குமாங்கிற ஏக்கம் இருக்கும். அவனுடைய சூழ்நிலை வீட்டில் என்னவென்று தெரியுமா? தெரியாது. சில பேர் தாயை இழந்திருப்பான், தங்கையை இழந்திருப்பான், அப்பாவை இழந்திருப்பான், ஏதோ ஒரு விபத்தில் இருப்பான். ஆனால் அவனுடைய சான்றோ நன்று என்று இருக்கும். சில பேருக்கு சுமார் என்று இருக்கும், சில பேருக்கு வெறி கூட்டு இருக்கும், சில பேருக்கு வீவி கூட்டு என்று இருக்கும். ஆனால் நாம் தான் அவர்களை புரிந்து எல்லோரையும் அரவணைத்து பேச வேண்டும். ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு எந்த மாணவர்களை பற்றி பேசக்கூடாது. ஆனால் ஆச்சரியம் ஒட்டும் வெற்றியாளர்களை வைத்து பேசலாமே தவிர, ஒருவன் சேட்டை செய்கிறான், ஒருவன் திமிராக பேசுகிறான், அதற்காக அவனை வைத்து நான் பாடம் நடத்துகிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அந்த தவறு செய்தாலும் அதை மன்னித்து மறந்து, அவர்கள் எல்லாருமே வீட்டில் தாய்மார்கள் இருந்தாலும் தாயாக உங்களை கருதி வருவார்கள். ஆக நீங்கள் அப்படி செய்தால் அவர்களுக்கு மனதில் அழுத்தமாகும், அடிப்பும் குறைவு ஆகும். ஆகவே அதை நீக்கிவிட்டு எல்லாம் நம் குழந்தைகள், எல்லாம் நம் பிள்ளைகள் என்று பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாசாமி போட்டார்.